ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. கர்த்தரிடத்தில் உங்கள் யாவற்றையும் ஒப்புவித்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்று காலை சபையில் சகோதரிகளின் ஐக்கிய கூட்டம் நடைபெற இருக்கிறது. சகோதரிகள் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிற, பல முறை வாசித்து தியானித்திருக்கிற ஒரு பகுதி உங்களுக்கு நான் சொல்கிறேன். யோபு என்கிற மனுஷன் சீமானாயிருந்தவன், செல்வ சீமானாயிருந்தவன், குற்றம் குறைகள் அற்றவனாயிருந்தவன், தேவனுக்கு பயந்தவன், எல்லாத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் ஒரே நாளில் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனவன். பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான், எல்லாமே இழந்தாச்சு. மனைவி ஒருத்தி மாத்திரம் இருந்தா, அவளும் ஏயா கடவுளை நம்பிட்டு இருக்க, செத்துப்போன்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த நிலைமையிலையும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டவன் தான் யோபு. இவைகள் எல்லாவற்றிலும் அவன் பட்ட கஷ்டத்தில் இன்றைக்கு என்னுடைய வார்த்தை கேட்கிற யாருமே பட்டது கிடையாது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டால், இவைகள் ஒன்றிலும் தன் நாவினால் கூட அவன் பாவம் செய்யலையாம். உத்தமனாய் விளங்கினான். அவனை பற்றி சத்துரு கூட சாட்சி கொடுத்துட்டான். பிசாசு கூட. நம்மை குறித்து ஜனங்கள் சாட்சி கொடுக்கிறார்களா? அந்த சாட்சியை அவன் காத்து கொண்டபடினாலே எந்த கஷ்டங்களையும் அவன் சகித்து கடைசியில் 42ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவன் சொன்னான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, துன்பப்பட்டுட்டேன், எல்லாம் என்னை ஏளனம் பண்ணிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் என் உத்தமத்தில் நிலைநிற்க எனக்கு உதவி செய்தீங்க. ஆனால் இந்த வழியிலெல்லாம் நான் போகணுங்கிறது உங்கள் விருப்பமாக இருந்தது. நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அதாவது நல்லதோ கெட்டதோ, நம்மை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தால் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போது அதில் நன்மை உண்டாயிருக்கிறது. நாம் இவைகளில் ஒன்றிலும் முறுமுறுக்காதபடி அமைதி காத்து நாவினாலும் பாவம் செய்யாதபடி. அவன் சொன்ன வார்த்தைகள் நிறைய முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாளில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார், அன்று அந்நிய கண்களால் என்னுடைய கண்களே அதை காணும். இந்த நிச்சயத்தோடு இருந்தான். மாத்திரமல்ல, தனக்கு விரோதமாக எழும்பின எல்லாருக்கும் அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீங்கள் உங்களுடைய எதிரிகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களை குறை சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? அப்படி செய்தால் தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். மாத்திரமல்ல, முந்தி அவனுக்கு இருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்தார். உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவான பலனும் தேவையானால் தொடர்ச்சியா நான் சொல்லிட்டே வரேன், முறுமுறுக்காதீங்க. எல்லாத்திலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு எதிர் பேசுகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இங்க அப்படிதான் செய்தான். தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இந்த காலை வேளையில நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருப்பீர்களானாலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் ஒரு விடுதலை தந்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் திரும்ப தருவார். இரட்டிப்பான நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நான் நிச்சயமாய் வேத வசனத்தின் அத்தாட்சியோடு சொல்லுகிறேன். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அதை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள தேவனாய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தேவநாமத்தை மேம்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அதில் யாரும் குறுக்கே வர முடியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.